Hi friends, welcome back to Birlas Parvai. ஒரு பிகினராக கார் ஓட்ட பழகும்போது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபிஃப்த்து கியரை நம்ம போடும்போது கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபிஃப்த்து கியர் போடாமல் ஃபோர்த் கியர் வரைக்குமே நம்ம ஹைவேல போயிட்டே இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபிஃப்த்து கியர் போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ என்ன காரணத்தினால ஒரு பிகினர் அதுக்கு பயப்படுறாரு, அது எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு டெமோவோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ஆப் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். குக்கு எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஒரு ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. நிறைய கேட்டகரியாக அதில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு கேட்டகரி செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியே இருக்குது. அதுக்குள்ளே நான் பார்த்த ஒரு புக் என்ன அப்படின்னா, ஹவ் ஆர் யூ ரியலி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே ஆடியோ புக் தமிழ்லே இருந்தது. ஆக்சுவலாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மோஸ்ட்லி இதுக்கு எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ நம்மக்கிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எந்த டவுட்டும் இல்லாமல் ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம். பட் அந்த கொஸ்டின் அவங்க கேட்குறதும் கரெக்டாக, நம்ம சொல்கிற ஆன்சருமே அது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 80% கண்டிப்பாக அது தப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சைடு எந்த அளவுக்கு நம்ம வெளியில் சிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு டார்க்கான ஒரு போர்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்குறீங்க, ஒரு பிரைட் இருக்குது, ஒரு டார்க் இருக்குது. அதே மாதிரி தான், சரியா? இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நமக்குள்ளேயே ஹவ் ஆர் யூ அப்படின்னு நாமளே கேட்டோம்னா என்ன நம்ம பதில் நம்மக்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழ்லேயே அந்த புக் இருந்தது. இது மாதிரி நிறைய புக்ஸ் இந்த குக்கு எஃப்எம்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை $399 சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 50% டிஸ்கவுண்ட்டில் 199க்கு அந்த ஆப் உங்களுக்கு கிடைக்கிது. பிர்லா 50 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஃப்த்து கியரை பிகினர்ஸ் போடுறதுக்கு பயப்படுறது முக்கியமான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் அந்த ஃபிஃப்த்து கியருக்கு கீழே தான் ரிவர்ஸ் கியர் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ பயம் என்ன அப்படின்னா, ஃபிஃப்த்து கியரை போடுறதுக்கு பதிலாக நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அந்த ஃபிஃப்த்து கியர் போடாமல் 80, 100லலாம் ஃபோர்த்து கியர்லேயே போயிட்டே இருப்பாங்க. சரியா? ரைட். இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்களே நினச்சி பர்பஸாக ஃபோர்த் கியர்லேருந்து ரிவர்ஸ் கியர் நீங்கள் போடணும்னு நினச்சா கூட உங்கள் காரில் நீங்கள் போட முடியாது. கண்டிப்பாக அது ரிவர்ஸ் கியரில் போய் லாக் ஆகவே ஆகாது. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் போட்டு லாக் பண்ணும்போது ஒரு கிர்ன்னு ஒரு சவுண்டு தான் வருமே தவிர அந்த கியர் போய் ரிவர்ஸில் லாக் ஆகவே ஆகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கார் போயிட்டு இருக்கும் போதே சடனாக அப்படி ரிவர்ஸில் கார் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக நடக்காது. இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ரியல் ப்ராக்டிக்கலாகவே கார் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ரிவர்ஸில் போட்டு ஒரு வீடியோ நான் பண்ணி காமிச்சிருக்கேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெமோவோட நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். இந்த ஃபியர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட போயிடும். அப்போது இந்த பர்டிகுலர் ஃபியரை உங்கள் மைண்ட்லேருந்து கண்டிப்பாக எடுத்துருங்க. நீங்கள் ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்து போகிறக்கு பதிலாக நீங்கள் ரிவர்ஸில் போட முடியும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது விழவே விழாது. சரியா? நம்பர் 2 என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது நம்ம ஃபோர்த் கியரில் போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 2 கையையும் நம்ம ஸ்டேரிங்கில் வச்சு நம்ம டிரைவ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஒரு கையை எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஒரு கையை எடுத்துட்டோம்னா கார் ஏதோ வேறு பக்கம் போயிருமோ, நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக ஒரு பிகினருக்கு இருக்கும். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணக்கூடாது. இது ஹை ஸ்பீடுன்னு இல்லை, எப்பயுமே ஒரு ஜென்டிலாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஸ்டேரிங் திரும்புறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்.
ரொம்ப பர்ஃபெக்டாக ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக தப்பான ஒரு தாட்டு. நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக பிடிங்க. அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இடது கையை எடுத்து நீங்கள் கியரில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது கூட இந்த வலது கை வந்து என்ன பண்ணாதுன்னா இந்த ஸ்டேரிங்கை புஷ் பண்ணவோ இழுக்கவோ செய்யாது. ஏன்னா ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் அறியாமல் என்ன பண்ணுன்னா ஸ்டேரிங் இப்படியோ இல்லை இப்படியோ போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் 5th கியர் போடும்போது. அதனால ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டாவே நீங்கள் கியர் மாற்றும் போது இந்த டிஃப்ளெக்ட் ஆகிற விஷயம், அதுவும் முக்கியமாக 5th கியர் போடும்போது ஆகிற விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரியா? 3வது என்ன ரீசன் அப்படின்னா, இது 2வது பாயிண்ட்டோட கிட்டத்தட்ட ரிலேட்டான ஒரு பாயிண்ட் தான். இந்த 5th கியர் போடும்போது மட்டும் என் கார் வந்து இடது பக்கம் நோக்கி என் கார் வந்து போகும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிகினர் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. 5th கியர் போடும்போது மட்டும் என்ன ஆகும், கார் வந்து இப்படியே இடது பக்கம் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அகைன் அதே ரீசன் தான். நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா, நீங்கள் 2 கை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு நான் வச்சுக்கலாமே. என்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்குது. ஓகே ஃபைன், இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இதை நான் புல் பண்ணுறேன் அப்படின்னா என்னை அறியாமல் வலது கை என்ன ஆகும் அப்படின்னா உள்நோக்கி தான் வரும். இப்போ இந்த கை நான் உள்ளே அமுக்குறேன் அப்படின்னா இந்த கை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். இதே ஒரு ப்ராப்ளம் தான் வந்து நீங்கள் ஸ்டேரிங்லேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கியரை நீங்கள் இதை டைட்டாக நீங்கள் பிடிச்சிருந்தீங்க ஸ்டேரிங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் நீங்கள் 5th கியரை நீங்கள் உள்ளே போடணும். அப்போ உங்கள் கை வந்து உள்நோக்கி வருது இல்லையா? அப்போ என்ன ஆகும், இப்படி உள்நோக்கி வரும்போது உங்களை அறியாமல் இந்த கை வந்து என்ன ஆகும்னா இப்படி இடது பக்கம் ஸ்டேரிங்கை தள்ளும். சரியா? அப்போது இதே நீங்கள் ஜென்டிலாக நீங்கள் இந்த ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கணும். அப்படின்னா இந்த கைக்கும் அந்த பவர் லிங்கே வந்து உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 5th கியரை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். இப்படி போகிற அந்த பிரச்சனை வந்து உங்களால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். இது நம்பர் 3. சரியா? நம்பர் 4 என்ன அப்படின்னா, சம்டைம் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் 5th கியர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எதுக்காக அப்படின்னா, நம்ம 5th கியரில் நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பவர் வந்து பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 5thலேருந்து சடனாக 4th வந்துட்டு நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 5th வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, அப்போ கியரை டவுன் பண்ணி ஆர்பிஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டுருப்போம். ஒரு பஸ்ஸையே நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா நல்ல லென்த்தான வெஹிக்கிள் அது. ஆக்சுவலாக அந்த ஃபுல் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 4th கியர்லேயே போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த பஸ்ஸில் நீங்கள் பாதி ரீச் ஆகும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு 5th கியரை நீங்கள் மாற்றலாம். அதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. என்ன அப்படின்னா, அது அந்த பஸ்ஸை நோக்கியே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போ இந்த ஓவர்டேக் பண்ணும்போது இந்த 5th கியர் போடுற பயத்தை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஜென்ரலாகவே ஒரு வெஹிக்கிளை நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த ஓவர்டேக் பண்ண போகிற வெஹிக்கிளை நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இப்போ பஸ்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பஸ்ஸோட பாடியவோ இல்லை அந்த பஸ்ஸோட டயரை பார்த்துக்கிட்டே ஓவர்டேக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களையும் அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை நோக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ அது பக்கத்தில் க்ளோஸராக போகிற ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். எப்போயுமே ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் அந்த ட்ராக்கை விட்டு நல்லா வெளியில் வந்துட்டீங்களா, உங்கள் ட்ராக் ஃப்ரீயாக இருக்கா, உங்கள் ட்ராக்கை மட்டும் நேரில் பாருங்கள். நேராக பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு வார்னிங்க்கு அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஹார்ன் கொடுங்க. இன்கேஸ் அவர் போ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாருன்னா ஓகே. அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இப்போ அந்த சிக்னல்லாம் கொடுக்கறதில்ல. உங்கள் ட்ராக் கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டை ஜென்டிலாக பிடிங்க, 5th கியரை மாற்றுங்க, ஓவர்டேக் பண்ணி நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து இதை பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த மாதிரியான காரணத்தினால தான் பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5th கியர் போகிறதுக்கே ரொம்பவே பயப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஹைவேல ஜஸ்ட் ஒரு டிரைவ் வந்து போயிட்டுருக்கோம். இந்த 5th கியரோட சினாரியோஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ப்ராப்ளம், அது 4யுமே இப்போ நான் டெமோவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 5th கியர் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் கியர் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து ஒரு பிகினராக எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோவுமே நான் போட்டிருக்கிறோம். இங்கே மேலே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோக்காக ஸ்லைட்டை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ 4th கியரில் இருக்கோம், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம 5th கியருக்கு மாற்றணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கியர் ராடை வந்து கிளச்சை அமுக்கிட்டு 5th நான் இப்படி ஃப்ரண்ட்டில் போகிறப்ப நான் ரிவர்ஸில் போட்டு பார்க்கலாம். என்ன ஆகுது பாருங்கள், தெரியுதா?
ஒரு சவுண்டு கிர் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு தான் வருமே தவிர ரிவர்ஸில் போய் உங்களுக்கு லாக் ஆகவே ஆகாது. அதனால அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது அப்படின்னா உடனே நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும், நம்ம வந்து ரிவர்ஸ் போட போகிறோம். அதையும் மீறி நீங்கள் போட்டிங்கனாலும் அது ரிவர்ஸ் உழுகாது. அதனால அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். சரியா? அதனால இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து 5th கியர் போடும்போது நம்மளோட கண்ட்ரோலை மீறி, அதாவது நம்ம ஒரு கையை எடுத்து இங்கே போடுறதுக்குள்ளே இங்கே ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த டெமோவும் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அகைன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போ ஆக்சுவலாக 5th கியருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 கையையும் ரொம்ப இப்படி டைட்டாக நான் பிடிச்சிட்டு, ஒரு பிகினராக இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி போவாங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்களேன், அது ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நான் டைட்டாக நான் பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு கையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லை வண்டி வருது வேண்டாம், இல்லை வேண்டாம், இல்லை வேண்டாம், இப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம். அதையும் மீறி நம்ம வந்து ஒரு டைமில் டக்குன்னு இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்தோம்னா கார் வந்து என்ன ஆகும், இங்கே பாருங்கள், இப்படியே ட்ராக்கை மாதிரி இப்படி போயிட்டே இருக்குது, இல்லை இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிலேட் ஆகிட்டே நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வலது கையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜென்டிலாக பிடிங்க. ரொம்ப போட்டு இப்படி அமிக்கலாம் அப்படி பிடிக்க தேவையில்லை. ஸ்டேரிங்க அப்படி நல்லா ரொம்ப ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணுங்கள். நான் இடது கையை நான் ஸ்டேரிங்லேருந்து எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எதுவுமே ஆகாது. இங்கே வந்து நான் ரொம்ப ஜென்டிலாக தான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஷுவலாக நீங்கள் கையை எடுத்து கியர் நாபில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு 5th கியர் போயிட்டு லாக் ஆயிரும். அப்புறமா நீங்கள் இன்னொரு கையை எடுத்துகிட்டு ஜென்டிலாக பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இது வந்து செகண்ட் சினாரியோ. ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த 5th கியரை உங்களால் போட முடியும். இதுக்கு அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, நம்ம கையை எடுத்து இங்கே 5th மாற்றும் போது இடது பக்கமே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். அதுக்குரிய ரீசனும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் மறுபடியும் நான் 4th கியரில் தான் வச்சுருக்கேன். இப்போது ஆக்சுவலாக வண்டி வந்து ஒரு 70 போயிட்டுருக்கு. எனக்கு வார்னிங்குமே கொடுக்குது, நீ 5th கியர் போகணும் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்புறம் என்ன பண்ணேன்னா, ரொம்ப டைட்டாக இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். வலது கையை வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்டு பண்ணிட்டு நான் 5th கியர் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை வந்து நியூட்ரலுக்கு கொண்டு வந்து இப்படி நான் புல் பண்ணணும். அப்படி புல் பண்ணும்போது என்னோடய கை வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இடது பக்கம் போகும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காரும் வருது. அப்போ நம்மளையும் மீறி அந்த இடது பக்கம் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காகவும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹோல்டு பண்ணி இந்த கியர் நாவை வந்து என்ன பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இங்கே என் கை இங்கே பாருங்கள், இதை இப்படி தள்ளினேன்னா இது இப்படி தள்ளும். ஸோ இப்படி தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ட்ரோல் மீறி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஜென்டிலாக இதை பிடிங்க, கிளச் அமுக்குங்க, அப்படியே 5th கியர், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து நீங்கள் இந்த சினாரியோவையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்கை ரொம்ப ஹார்டாக நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸ்டேரிங் மேலே ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ பொசிஷனுமே வந்து 10 and 2ல் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட கையை இடது கையில் வந்து 10ஐயும் இதில் வந்து 2 பொசிஷன்லேயும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சாதான் உங்களுக்கு கார் வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக ஓட்டுறீங்க அப்படிங்கிற மீனிங் வந்து கிடையாது. சரியா? இதுக்கு அடுத்த சினாரியோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒருத்தவங்கள ஓவர்டேக் பண்ண போகிறோம், பண்ணும்போது கியர் சேஞ்ச் பண்ணுற சிச்சுவேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த காரை வந்து நான் ஓவர்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ரஷ் பண்ணி நான் போகிறேன். நான் ரஷ் பண்ணி போயிட்டே இருக்கேன், எனக்கு பவர் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், 4th வந்துட்டு நல்ல ஒரு புல் வந்து நான் கொடுக்குறேன். புல் கொடுத்துட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன தோணுது, நான் 5th மாற்றணும் அப்படின்னா அசால்ட்டாக வந்து இப்படி நான் 5th வந்து இப்படி மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கும்போதே 5th கியர் மாற்றணும். ஆனால் ஒரு சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த காரை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இண்டிகேட்டர் போட்டுட்டேன், 4th கியர்லேருந்து நல்ல த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். வண்டி ரைஸ் ஆகுது. அவர் ஆனால் ரைஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டார். நம்ம அடுத்த காரை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு கார் வந்து இண்டிகா போயிட்டுருக்கு. அதை நான் என்ன பண்ணுறேன், ஓவர்டேக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், 5th தான் ஆக்சுவலாக போகணும், நம்ம 4th போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது அந்த வண்டி இப்படி பார்த்துட்டே நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் பார்த்தேன்னா அதை நோக்கி நான் வந்து நம்மளையும் அறியாமல் வந்து போயிட்டே இருப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த காரோட வீலை பார்த்துக்கிட்டே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது.
ஜஸ்ட்டு கேஷுவலாக உங்கள் ஃப்ரண்ட்டோட ரோடை மட்டும் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கா அப்படியே டக்குன்னு போயிட்டு அப்படியே 5th மாற்றுங்க. ரைட், ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இறுக்கமாக உங்களோட டிரைவிங் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த 4th to 5th அப்படிங்கிறப்ப ஸ்பீடு வந்து ஒரு 60லேருந்து 70க்கு நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சில பயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஆக்சுவலி இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு டெமோஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.